பாருங்கள், இந்த நாய்க்குட்டி வந்து நேற்று கொண்டு வந்து யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கேயே இருக்குது. நேற்று நான் சாப்பாடு போட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்குது. இப்போ காலையில் கொஞ்சம் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு நாய் கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ அடுத்து ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கு. அந்த நாய் பார்த்திங்கன்னா வண்டியில் இதாகிடுச்சு, இந்த ரோட்டில் தான். இது என்ன பண்ணுறேன்னு தெரியல. முடிஞ்சளவு நான் வந்து இங்கே இருந்துச்சுன்னா சாப்பாடு போடுவேன். ஏய், வெளியில் போடா. என்னால் முடிஞ்ச அளவு சாப்பாடு போடலான்ட்டு இருக்கேன், முடிஞ்சா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாய் இதானது எனக்கு ரொம்ப மைண்டு சரியில்லை. நீங்கள் பாருங்கள், எங்கெங்கேயோ கொண்டு வந்து விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது? அது பெண் நாயினா வளர்த்தவே மாட்டுறாங்க. எதுவும் பெண் நாய் தான். யாருக்காவது வேணா சொல்லுங்கள். இந்த டாக் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்குங்க. நல்லா அறிவுங்க, நல்லா பேசுறதெல்லாம் வாட்ச் பண்ணுது. நான் அந்த டாக்டருக்கு பப்பின்னு வச்சுருந்தேன், அதை தான் கூப்பிட்ருக்கேன். போன டாக் இதானதே ரொம்ப மைண்டு சரியில்லை. அடுத்த டாக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கெலாம் மனச்சாட்சி இல்லாத ஆட்கள். என்ன பண்ணுறது? ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சாப்பாடு போடுறேன். அது சாப்பாடு போட ரொம்ப புண்ணியம். அது எவ்வளோ வயிறு பசியோடு இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு நான் டாக்னா பிடிக்க மாட்டேங்குது. யாருக்காவது என்ன சொல்லுங்கள். கலர் நல்லா இருக்குது. டாக் அழகாக ராமம் போட்டிருக்கு பாருங்கள் ஃபேஸில். கலரும் சூப்பராக இருக்குது. நேற்று ஒரு டைம் சாப்பாடு போட்டதுக்கே காலை சுற்றி சுற்றி வருதுங்க. இங்கேயே படுத்துக்குச்சு, போக மாட்டேங்குது. அவ்வளோ நன்றியாக இருக்குது.